பிரைஸ் லார்ட் இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கான தேவ வார்த்தை நீங்கள் பார்க்கும்போது யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆகியாலே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்மளுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான் இந்த உலகத்தில். அவன் யாருன்னா பிசாசு. ஒவ்வொரு காரியத்தில் நமக்கு தடை பண்ணி கொண்டிருக்கிற பலவீனங்களோ, சோறுகளோ, வியாதிகளோ, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சண்டை சச்சரவுகளை கொண்டு வர்றதுக்கு ஒருத்தன் இருக்கிறான். ஆனால் தேவன் சொல்கிறார், அவனுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமா? எதிர்த்து நிற்கணுமா? அவன் எதிர்த்து நிற்கணும்னா எப்படி எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், அப்படி அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆனால் இன்னொரு காரியம், தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்கும்போது, கீழ்ப்படியும் போது உங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அவங்க தேவைகளெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சந்திப்பீங்க. அவங்க என்ன கேட்டாலும் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க, அப்படி தானே? அதே போல் உங்கள் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வரா. அந்த வேலைக்காரி நீங்கள் சொல்லும்போது அவள் கீழ்ப்படியும் போது உங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா? அதுபோல் தாங்க நம்ம தேவனை சொல்லியிருக்கிற அந்த காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, அவர் கற்பனையின்படி நம்ம நடக்கும்போது நம்ம தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். நம்ம தேவனாலே ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. பாருங்கள், கீழ்ப்படியும் போது சந்திக்கிறார். ஓகே, அப்போது ஆண்டவனை தேடின எந்த ஒரு கஷ்டமும் வராதா? வருங்க. யோபு என்ன பண்ணார்? ஆண்டவர் கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் யோபு அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். ஆடு மாடுகளும், ஆஸ்தி அந்தஸ்து, குழந்தைங்களும், செல்வம், அப்படி எல்லாமே கொடுத்தாரு. ஆனால் சத்ரு என்ன பண்ண தெரியுமா? பர்மிஷன் வாங்கிட்டு வந்தால் யாருக்கிட்ட? ஆண்டவர்கிட்ட இவனை சோதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு வரும்போது ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்துட்டார். ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா, யோபு என்னும் மறுதளிக்க மாட்டான், யோபு உத்தமன் அப்படின்னு சொல்லி பிசாசுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஆனால் கொடுத்தாலும் ஆடு மாடுகள் எல்லாம் போயிடுச்சு, குழந்தைகளெல்லாம் போயிட்டாங்க. ஆனாலும் அந்த உத்தமத்தில் உண்மையாக இருந்தார் யோபு. நான் என்ன சொல்லியிருப்போன்னா, ஆண்டவரே, உங்களை நாங்கள் காலையில் மாலையில் நாங்கள் என்ன பண்ணுறோம்? தேடுறோம், ஜெபிக்கிறோம், ஆராதனை பண்ணுறோம், சபைக்கு வர்றோம், காணிக்கை கொடுக்குறோம், தசம்பாகம் கொடுக்குறோம். ஏன் என் குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம் வந்தது? ஏன் அனுமதித்தீங்க? என் பிள்ளைங்கள்லாம் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண புலம்பியிருப்போம். ஏன் எனக்கு இந்த கஷ்டம் ஆண்டவர் வச்சுருக்கிறார் அப்படின்னு. ஆனால் யோபு என்ன பண்ணார் சொன்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு அவர் சொன்னார். அதுபோல தான் பிசாசு ஆனவன் நம்மளை சோதிக்கிற, அவனுக்கு எதிர்த்து நிற்கணும், ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியணுங்க. அப்படி கீழ்ப்படியும் போது அவர் நம்ம தேவைகளெல்லாம், கஷ்டங்கள் வரும், கண்ணீர் வரும், வியாதி வரும், துக்கங்கள் வரும், வந்தாலும் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் நம்மளுக்கு இருக்கும். என்ன சந்தோஷம் அப்படின்றீங்களா? நம்ம மரித்தாலும் பரலோகத்துக்கு நம்ம போவோம். இந்த உலகத்தில் எப்போ இருந்தாலும் நம்ம மறிக்கணும், எப்போ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நாள் விட்டு போகணும். நம்ம போனால் நமக்கு ஒரு இடத்த தேவன் ஆயுதம் வைத்திருக்கிறார். அந்த இடத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு போகிறார். அதுக்காக நம்ம கீழ்ப்படியணும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் இன்னொரு காரியம், பயப்படாதீங்க. இன்னொரு காரியம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஜீவன் அவர் தான் எடுக்கணும். ஆனால் அவர் எடுக்கும்போது சந்தோஷமாக நம்ம போகலாம். ஆனால் சீக்கிரமாக அவர் எடுக்க மாட்டார். அவர் கொடுத்திருக்கிற அந்த ஆயுசு நாட்கள் முழுவதும் தேவன் பாதுகாத்து அதுக்கப்புறம் தான் ஜீவன் எடுப்பார். அதற்காக நம்ம என்ன பண்ணணும்? தேவன் கீழ்ப்படுறவங்களாக இருக்கணும். நமக்கு ஒரு ராஜ்யத்தை அவர் ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் கர்த்தாவே, என்னென்ன கஷ்டத்தோட, வேதனையோட, வியாதியோட, கண்ணீரோட, கவலையோட இருந்தாலும் உங்களுக்கு தேவநீர் விடுதலை கொடுங்கப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வார்த்தை தேவன் கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொன்ன இந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையில் தேவனே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பிசாசு எதிர்த்து நிற்கிற ஒரு வல்லமை, ஒரு தைரியம், ஒரு பலம் அவங்களுக்கு நீர் கொடுங்க ஆண்டவர். ஏசப்பா, அவங்களோட இருங்க, அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ்.